வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, சுட சுட சாம்பார் சாதம். சாம்பார் சாதத்துக்கு மேட்சிங்க அப்பளங்க. சாம்பார் சாதத்துக்கு மேட்சிங்கான உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. எங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அது சாம்பாராக இருந்தாலும் சரி, சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு இல்லாமல் இருக்காது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச மேட்சிங் இதுதான். சாம்பார் சாதம்னு சொன்னாலே மோர் மிளகாட்டி எப்படிங்க, அதனால் மோர் மிளகாவும் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு மாம்பழங்க. இந்த சாப்பாட்டுக்கு மாம்பழம் வேறு லெவலில் இருக்கும், அதனால் மாம்பழமும் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்ம வீட்டு இன்றைக்கியான லஞ்சு. சரி, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன்றதை நீங்கள் பார்த்தீங்க. சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம செய்கிற விதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஹோட்டலை விட அதிகமாக நம்ம டேஸ்ட் கொடுத்து சூப்பராக செஞ்சு கொடுக்க முடியும். பசங்களுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பையன். எதுவுமே இல்லை அதில். அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல நம்மளே நல்லா சமைக்கிறோம் போல், ஹோட்டல் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யோசித்தேன். அதாவது நான் ஹோட்டலை குறை சொல்லலை. ஒரு சில ஹோட்டலில் டேஸ்ட்டை அவ்வளோ கவனிக்க மாட்டுறாங்க. அதே போல் தான் இப்போ நம்ம வீட்லேயும் சரிங்க, ஒரு விஷயத்த நல்லா நம்ம இன்ட்ரெஸ்டோடு அதை சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நம்ம அந்த ஈடுபாடோடு சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஹோட்டலை தேடி போக வேண்டிய அவசியம் வராதுன்றது தான் நான் அப்படி சொன்னேன். நம்மளுடைய சாம்பார் சாதத்தில் நம்ம லோகநாயகி சாம்பார் பவுட்ரு போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். இவ்வளோ அந்த செய்யும்போது அந்த வாசனையும் சரி, சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருந்தது. நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு வேளை அவங்க மசாலா தேடிட்டு இருக்கிறாங்க, நல்ல ஒரு மசாலா நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்கன்னா என்னுடைய மசாலாவை அவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்றத. அதனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.